the history of molecular biology. So the history of molecular biology அப்படின்னு பார்க்குறோம் 1860s okay phenotype வச்சு the Mendel work was bubble George Mendel. ஸோ இவர் என்ன பண்ணார், த சயின்டிஸ்ட் ஒர்க் வித் பீஸ், நல்லா ஸ்கூலில் எல்லாம் படிச்சுருப்பீங்க பாட்டனியில். என்ன அது, ஸோ ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அதை வச்சு கிராசிங் ஓவர் பண்ணி ஹைப்ரிடேஷன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சார். அவருடைய ஒர்க்கை எடுத்து தான் 90s வந்து ரீடிஸ்கவரி பண்ணாங்க. மெண்டலோட ஒர்க்கை ரீடிஸ்கவரி பண்ணிவிட்டு ஓகே இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு இந்த மியாசிஸ் நடக்குது 90s. அதுக்கடுத்து தான் 1920s வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் தியரி இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் ப்ரொப்போஸ்ட். அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ஃப்ளோயிங் ஆஃப் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பொட்டன்சியல். அப்போ உங்களுடைய மரபு மாற்றங்கள் எப்படி வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் பார்த்து குரோமோசோம் வந்தாங்க 1920s. அப்புறம் தான் த ஹீரோ ஆஃப் கேம், ரெண்டு பேர் வாட்சன் கிரீக் in the year of 1950s and Rosalind Franklin இவங்கெல்லாம் வந்தாங்க 1950s தான். they revealed to know the chemistry of DNA structure and know the shape of the DNA structure வந்து 1950s 53ல இந்த ரேஞ்சில் they invented. Next they started era of molecular genetics. கன்வென்ஷனல் ஜெனட்டிக்ஸ்னா மெண்டலியன் ஒர்க்ஸ், குரோமோசோமல் தியரிஸ் இதெல்லாமே கன்வென்ஷனல் ஜெனட்டிக்ஸ். ஓகே கன்வென்ஷனல் ஜெனட்டிக்ஸில் ஹைபிரிடைசேஷன் பண்ணாங்க. ஆஃப்டர் 1950s அடுத்தது தான் they came for molecular genetics to know the gene expression and regulation அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஓகே அப்போ கேரக்டர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, அப்போ டிஎன்ஏ தான் ரெஸ்பான்சிபிள், த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர்என்ஏ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு கேரக்டர், தட் இஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் வந்து படித்தாங்க. ஆஃப்டர் தட் 1980s தான் they started recombinant DNA technology, that is molecular cloning சொல்லுவாங்க. Okay, DNA cloning is started in the year of 1970s to 1980s இந்த எராக்குள்ளார. ஓகே இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த டிஎன்ஏவை சாப் பண்ணி மேக் த க்ளோன் டு டெவலப் த ப்ராடக்ட்ஸ். அதில் தான் பார்த்துருப்பீங்க ரீகாமினன்ட் இன்சுலின், ஓகே ரீகாமினன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ரீகாமினன்ட் பிளான்ட்ஸ், ரீகாமினன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரீகாமினன்ட் இன்சுலின் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பயோடெக்னாலஜி. ஓகே ஸோ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இன்சுலின் ஃபார் டயபெட்டிஸ்க்காக. அதுக்கடுத்து ரீகாமினன்ட் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணாங்க. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிளான்ஸ். ஓகே ஸோ ரீகாமினன்ட் பிளான்ஸ் நமக்கு தேவையான ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணி பிளான்ஸை டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாமினன்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இருக்குது. ஸோ நார்மல் ஈஸ்ட் என்ன பண்ணோம், மேக்கிங் ஃபார் பிரெட் ஃபெர்மெண்டேஷனுக்கு. ரீகாமினன்ட் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ரீகாமினன்ட் ஈஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது தான் தென் தே ஸ்டார்டட் தே நோ டிஎன்ஏயோட கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, டிஎன்ஏ நியூக்ளியோடைடு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஹவு டு சாப் அண்ட் க்ளோன் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து தான் தே ஸ்டார்டட் ஃபார் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். எதுக்கு சார் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்? ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. 23 குரோமோசோம்ஸ் எடுத்துட்டாங்க. அதில் அந்த குரோமோசோம்ஸில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. எதுக்காக அதை ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா, ஸோ நமக்கு ஜெனட்டிக் டிசீஸ், கேன்சர் காசிங் ஜீன்ஸ் எங்கே இருக்குது, டயபெட்டிக்ஸ் எப்படி வருது, அப்போ ஒவ்வொரு குரோமோசோம்ஸில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்ன சேஞ்சஸ் நடக்குது, அப்போ ஏன் கேரக்டர்ஸ் வந்து ரிசம்பிள் ஆகும். எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், இந்தியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், மலேசியன், ஈவன் யூஎஸ் எல்லாருமே. இந்த கேரக்டர் பாரு, நம்ம ஒயிட்டாக இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்கும், ஆஃப்ரிக்கன் கம்ப்ளீட் பிளாக், யூகே இங்கே அமெரிக்கன் எல்லாமே வெரி ஒயிட், அப்படியே ரெட்டிஷாக இருக்கான். ஸோ எல்லா கேரக்டரும் பாருங்கள், ஹேரு, ஹைட்டு, பாடி வெயிட் எல்லாமே, பட் எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். அப்போ குரோமோசோம் சேஞ்சஸ் என்ன மாதிரி நடந்திருக்கு, யார் த காமன் ஆன்சிஸ்டர், யார் அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், எங்கே மோஸ்ட் ப்ராபப்லி ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். டு நோ திஸ் திங்ஸ் தே ஸ்டார்டட் ஃபார் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்புறம் தான் த டூல்ஸ் ஆர் டெவலப், பிசிஆர், அதர் ஜீனோம் சீக்வன்சிங் டூல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி ஆஃப்டர் 2000s தே ஸ்டார்டட் ஃபார் ஜீனோமிக்ஸ். Okay, then transcriptomics, then proteomics, then metabolomics. They know so application of this human genome project. So rice genomics, maize genomics, red gram genomics. நெக்ஸ்ட் எல்லா கல்டிவேபிள் பண்ணுற கிராப்ஸ்க்கு எல்லாத்துலேயும் ஜீனோம் சீக்வன்ஸை ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த குரோமோசோமில் எந்த இடத்துல எந்த கேரக்டர் இஸ் லொக்கேட்டட்னு சொல்லி தே வெண்ட் த பேசிக் ஒர்க் ஃப்ரம் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் டு கரண்ட் era, that is the genome era. So this is the overall history about the molecular biology. Molecular biology எப்படி evolve ஆனுச்சு from 1860s to 2020 வரலையும்
இதுதான் the history is coming from Mendelian genetics to application of genomics வரலையும் இதுதான் வந்து இது எவாலுவேஷன் ஆனது. ஓகே, ஸோ